வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய். எப்பவுமே செவ்வாய் முருகனோட அதிபதி. இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசியோட குருவும் செவ்வாயும் சேர்க்க, அதாவது ரிஷப ராசியில குரு செவ்வாய் சேர்க்க உங்க ராசியவே பார்க்குது. இப்ப உங்க ராசியை பார்க்கும்போது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, எதா இருந்தாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்க மேல வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, தொட்டதையெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா இந்த டைம் இருக்கும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடப்பெறும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். குடும்பத்துல மன நிம்மதி கிடைக்கும். பெயர், புகழ் இதெல்லாம் தேடி வரும். தொழில்ல நல்ல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணம் உங்க ராசிய குரு பார்க்கறாரு. இப்ப அந்த குரு பார்க்கும் பொழுது ஒரு பொன்னான காலமா இது மாறப்போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைகிறார். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப அது இல்லாம மீன ராசியில ராகு பகவான் இருக்காரு. கடக ராசியில புதனும் சூரியனும் சேர்க்க, சிம்ம ராசியில சுக்கிர பகவான், கன்னி ராசியில கேது பகவான். இது இந்த கிரகநிலைகளோட கோச்சாரம். இப்ப இத்தனை நாளா எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அற்புத வாய்ப்புகள் வரும். நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா? நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியாதா? எந்த ஒரு விஷயம் தெரியாதவங்க நமக்கு முன்னாடி போறாங்க, நம்ம அதே இடத்துல இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கோபமும் பயந்த சுபாவம் இருக்கும். நம்மளால அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா? மற்றவங்களுக்காக இருந்ததுன்னா முன்னாடி நின்று எப்படிப்பட்ட பிரச்சனை முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பல குழப்பங்கள் உங்களுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. எப்பவுமே இந்த லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மன உளைச்சல்கள் உங்களுக்கு விலகும். மெயினா உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே விலகும். இப்ப நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகும். அவங்களால உங்களுக்கு மன வேதனைகள் கொடுக்கலாம். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. அது இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் இல்லாம இருந்திருப்பீங்க. தொழில மாற்றங்கள் இல்லாம இருந்திருக்கும். பட்ட கஷ்டத்துக்கு நமக்கெல்லாம் முடிவு கிடைக்குமா அப்படின்னு கிடைச்சவங்களுக்கு எல்லாம் நினைச்சவங்களுக்கெல்லாம் இது அற்புத ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நமக்கெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு துணிஞ்சு நீங்க இறங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு. இதனால என்ன ஆகும்னா, தொட்டதையெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம். அது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது, கலஸ்திரக்காரன குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள். நிறைய பேருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுகர் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு டைம். அதெல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல பிரச்சனைகளா இருக்கும், குழப்பங்கள் உண்டு பண்ணி இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க திருமண பேச்சு எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நிறைய பேர் திருமணம் பண்ணி நிறைய பேர் லைஃப் இல்லாம இருந்திருப்பீங்க. ஏதாவது வாழ்க்கையில ஒரு குறைபாடுனா இருந்திருக்கும். இல்ல அடுத்து ஏதாவது நம்ம புது முயற்சிகள் எடுக்கலாம், இல்ல மறு திருமணம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இதுவும் ஒரு அற்புத வாய்ப்பு. பட் அது நம்ம ஜாதகத்துல ராகு தோஷமோ, செவ்வாய் தோஷமோ, இல்ல வேற ஏதாவது நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு அதனோட வழிகள் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சாரப்படி கிரக நிலைகள் நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தொழில் மெயினா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு
இப்ப வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போறதுக்கு அருமையான வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து விசா கிடைக்கல, அமௌண்ட் கட்டணும் அது வரல, நமக்கு டிக்கெட் போட்டோம் நமக்கு அது எல்லாமே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்போ அது கிடைக்கக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த கோல்டன் பீரியட் கூட நம்ம சொல்லலாம். அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். விலகி போன சொந்தங்கள் எல்லாம் திரும்பி வந்து சேர்றதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நல்லது பண்ண போனா நமக்கு கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அவங்களுடைய தப்பு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வர்றதாங்க. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், சொந்த வீடு கட்டின விருப்பப்பட்டவங்களுக்கு எல்லாம் தாராளமா சொந்த வீடு கட்டலாம். கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சுச்சுவேஷன். இப்ப நிறைய பேர் வந்து நீங்க யாருக்காவது நீங்க ஜாமீன் போட்டிருப்பீங்க, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை. இத்தனை நாள் எங்கேயோ போனவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பணம் கொடுக்க வருவாங்க. அதுல நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாம குரு பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் நமக்கு அதிகமாகும். அந்த ஆசைகளை மட்டும் நல்ல வகையில் ஆசைப்பட்டு அது கரெக்டா துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்வியில மாணவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்கூல் போறதுக்கோ இல்ல காலேஜ் போறதுக்கோ ஒரு படிக்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருப்பாங்க. ஒரு எக்ஸாமும் வந்துட்டா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம விருப்பமே இல்லாம வந்து பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இது முழுமையா நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போங்க. புதிய வாகனங்களை ஏதாவது வாங்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க புதிய வாகனங்கள் வாங்கலாம். இடம் மாற்றம் நீங்க பண்ணலாம். அதாவது நிறைய பேர் ஒரு இடத்துல நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஓன் பிசினஸ் பண்ணலாம்னு இங்க விருப்பப்பட்டவங்களுக்கு எல்லாம் தாராளமா ஓன் பிசினஸ் நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஏதோ ஓன் பிசினஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாவது இன்னொரு வாய்ப்பு தேடி வருது, நம்ம வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட நீங்க தாராளமா நீங்க இதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புத வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த மாதம் சூப்பரா இருக்கிறதுனால முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னதான் கிரகநாளிகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் நம்மளோட சுய ஜாதகத்தினோட முழு பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முழு விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.